ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகியை தான் காட்டுறாங்க. வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கதிர் வந்து இந்த மாதிரி பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், நம்ம தானே அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் அப்பா கிட்ட பணம் கேட்டுருவேன், ஆனால் அவரே இப்போ வந்து கொஞ்சம் சிக்கலில் இருக்காரு, அதனால தான் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது, என்ன மாயா அப்படி பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் அப்பா ஏற்கனவே நம்மளுக்காக நிறைய உதவி பண்ணிட்டாரு, திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால இந்த பிரச்சனையை நானே வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா வீட்டில் எனக்காக போட்ட நகைங்களாம் இருக்குது, அந்த நகையெல்லாம் வந்து நான் அடகு வச்சு பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் உங்கள் பெரியப்பாட்ட கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டார், அதனால உங்கள் பெரியப்பாவுக்கு தெரியாமல் தான் இந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து பத்மாவும் பார்வதியும் கேட்டுக்கிட்டு பாரு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவங்களை எப்படியாவது கையங்குளமாக சிக்க வைக்கணும் அப்படின்னு பத்மா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஜானகி வந்து ரகுராமுக்கு தெரியாமல் இந்த நகையை கொண்டு மாயாவும் அவங்களும் சேர்ந்து அடகு வச்சு 10 லட்ச ரூபா பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ பத்மா பார்வதியும் ஒரு திட்டத்தை போட்டு, அதாவது அன்னைக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க போலுக்கு சாருக்கு, அப்போ சாருக்கு வந்து நகையெல்லாம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வந்து ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால என்ன ஜானகியோட நகையெல்லாம் இருக்குல்ல, அந்த நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு சாருக்கு போடு அப்படின்னு சொல்லவும், உடனே ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம கிட்ட நகை இல்லையே, இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ரகுராம் வந்து சொல்றாங்க, என்ன ஜானகி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ வந்து சாருக்காக நகையெல்லாம் எடுத்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும், அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா நீ நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு சாருக்காக போடுங்க அப்படிங்கவும், அப்போ ஜானகி வந்து ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்றதுக்காக வராங்க. ஏன்னா அவங்க உண்மையை சொல்ல வைக்கணும்னு தான் பத்மா பார்வதி இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக மாயா வந்து நகையோட வராங்க. இந்தாங்க பெரியம்மா உங்க நகையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே எங்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்களா, நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி சாருக்காக, அந்த நகையெல்லாம் இந்தாங்க அப்படிங்கவும், இதை பார்த்துமே பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த நகையை வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாலிங்க வந்து பத்மா கிட்ட கொடுத்தாங்களா அந்த நகைங்களை தான் வந்து மாயா வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஐயோ இது என்னது, நம்மளையே சிக்க வைக்கிறதுக்காக இந்த நகையெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்தே எடுத்துட்டு வந்துட்டு ஜானகி அண்ணியோடதுன்னு சொல்லிட்டா, இப்போ என்ன பண்றதுக்கு, இப்போ நம்ம இதை பத்தி கேட்டோம்னா அப்புறமா நம்ம எல்லாரும் முன்னாடியே மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி அமைதியா இருந்தாங்க. இந்த விஷயத்த மகாலிங்கத்திட்டே அவங்க சொன்னா, மகாலிங்கமும் இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க, ஜானகியை வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம்னா சாருவை அழைச்சிட்டு போய் இந்த நகையெல்லாம் நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு பத்மா வந்து சாருவை அழைச்சிட்டு போறாங்க. ரூமுக்குள்ள வந்ததுமே இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது அவங்கள சிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம நகையெல்லாம் வந்து சாருக்கு போட சொன்னாக்கி இந்த மாயா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ மாயா அங்கே வராங்க. என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க நகையெல்லாம் பார்த்து, இதெல்லாம் வந்து சாரோட அப்பா உங்களுக்கு கொடுத்த நகைங்க தானே அப்படின்னு சொல்லவும், நீங்க வேணா வந்து பெரியப்பா கிட்ட வேணா வந்து சொல்லுங்க, நானும் சொல்றேன் அப்படிங்கவும், உடனே பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாரு மாயா, இந்த விஷயத்த நம்ம இதோட விட்டுறலாம், இதுக்கு மேலே இந்த விஷயத்த வந்து நீ பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கும் போது, அப்படி வாங்க வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா போறாங்க. அடுத்து ஜானகி வந்து மாயா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா அந்த நகைங்கெல்லாம் எங்க இருந்து நீ எடுத்துட்டு வந்து அப்படிங்கும்போது, அது எல்லாமே பத்மாட்ட இருந்து உள்ள நகைங்க தான் அப்படிங்கிறாங்க. பத்மா கிட்ட உள்ள நகைங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, எல்லாம் அந்த மகாலிங்க கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன மையான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா எப்படியாவது வந்து சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க வந்து இந்த நகைங்கெல்லாம் வந்து அத்தைக்கு காட்டி அவங்க ஆசையை தூண்டி விட்டு இருக்காரு. அந்த நகைங்களுக்காக ஆசைப்பட்டு தான் அத்தை இந்த மாதிரிலாம் வந்து சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேன் பெரியம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா சாருக்கு நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சிருதுமே. அப்போ வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் நான் கதிர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருந்த மாயா அப்படிங்கும்போது, மாயாவும் பெரியம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, இல்லைன்னா நான் வந்துருவேன் அப்படிங்கும்போது, பரவாயில்ல நானே போயிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லவும், உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு ராகவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ ராகவ கதிரை பார்த்ததுமே, என்னடா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது, நானே உன்னை பார்க்க வரலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு ராகவ், நான் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில நான் சிக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னென்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு 10 லட்ச ரூபா பணம் உடனடியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ராகவ் வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு அருமையாக கிடச்சிருக்கிறான், இவனை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்து நீ தானே சப்ளை பண்ணிட்டு இருக்கிற சிலிண்டர்லாம் அப்படிங்கும்போது, ஆமா ராகவ் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, நான் அந்த பக்கமாக போனேன், அப்போ தான் வந்து அந்த பேரை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ தப்பான வேலை பார்க்குறாங்க போலுக்கு ராகவ்.
அப்போ வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க, இப்போ உனக்கு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன வேலை சொன்னாலும் இவன் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ ராகவ் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் எனக்கு வந்து ஒரு வேலை செய்யணுமே அப்படிங்கிறாங்க. என்ன வேலைடா சொல்லு அப்படிங்கும்போது, அதை நான் வந்து சரியான நேரம் வரும்போது சொல்கிறேன், இப்போ உனக்கு 10 லட்ச ரூபா பணம் தானே கேட்டேன், அதை நான் தாரேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈவினிங்கில் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷமாக வந்துருந்தாங்க. இங்கே பாரு ராகவ், நீ வந்து உடனே 10 லட்ச ரூபா பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது நான் உதவுறதுல எந்த வித விஷயமும் கிடையாது. சின்ன வயசில் நான் எனக்கு எவ்வளோகான நீ உதவி பண்ணியிருக்கிற, படிக்கிற காலத்தில் கூட எனக்கு பீஸ் எல்லாம் நீ தானே கெட்டுன, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் நல்ல ஒரு நிலைமையில தானே இருக்கிறேன், அதனால உனக்கு பணம் கொடுக்கறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. அப்போ கதிர்கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கவும் பத்மா வந்து பார்த்தோம்னா மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நம்மளை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினா இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருன்னு சொல்லி நினச்சிட்டோன்னா என்ன, இந்த பணத்தை கொண்டுட்டு போய் கதிர்கிட்ட கொடுக்கறதுக்காக அன்னி ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் அந்த பணம் அங்கே போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன நான் பண்ணுறதுக்கு சம்மந்தி அப்படின்னு மகாலிங்கம் கேட்கும் போது அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அவங்க கிட்ட பணத்தை வந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்கம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கை வந்த கல் அப்படின்னு மகாலிங்கம் மனசுக்குள்ளே நினைக்கவும், என்ன சம்மந்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு பத்மா சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, அதை நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கம் வந்து சில ஆட்களை செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கவும் அந்த பணத்தை வந்து அவங்க கையில் வச்சுருக்குறாங்க ஒரு பேக்கில் வச்சு. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க வரக்கூடிய வழியில் வந்து ஒரு 4 பேர் வழி மறிச்சுட்டு நின்றுட்டு ஜானகிட்டு இருக்கிற பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு ஓடியவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எங்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி துரத்திக்கிட்டே போறாங்க. ஆனா அவங்க பைக்ல அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ஜானகி ரோட்டில் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அவனுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணுன்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நான் எதுக்காக ஏற்பாடு பண்ணணும்னா அந்த பணம் வந்து கதிருக்கு போய் சேரலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ மாயாவுக்கு ஜானகி ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பெரியம்மா, தனா கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நான் நம்ம நினச்ச மாதிரிக்கு நடக்கலை, வேறு ஏதோ நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பெரியம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பெரியப்பா நீங்கள் அழுதுட்டு இருக்காதீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நகையும் போச்சுது பணமும் போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாட்ட வந்து ஜானகி சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, பெரியம்மா நீங்கள் அழாதீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. கதிர் வந்து ராகவ் கிட்ட பணம் வாங்குவதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து ஏதோ ஒரு பார்சலை கொடுக்குறாங்க, அந்த பார்சலை கொண்டு போய் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்களும் வந்து சரி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரிக்கு பார்சல் வரும், அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க சரி அப்படிங்கிறாங்க. என்னடா பார்சல் அப்படிங்கும்போது உடனே அவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. ஆனால் அது ஏதோ தப்பான ஒரு வேலையாக தான் இருக்குது போலுக்கு. இது தெரியாமல் அவங்களும் வந்து வாங்கின பணத்துக்காக, அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு கதிரை வந்து செய்யறதுக்காக முடிவெடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து அந்த பணத்தோட போகவும் அப்போ வந்து அவங்க வந்து அந்த பார்சலை கொடுக்கறதுக்காகவும் வாங்குறதுக்காகவும் இருக்கவும் அப்போ போலீஸுக்கிட்ட அவங்க வந்து மாட்டிக்கிட்டுதாங்க. அப்போ வந்து இந்த என்ன பார்சல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல என் ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தப்பான பார்சலை வந்து கொடுக்கறதுக்காக நீ வந்திருக்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெலாம் நீ வேலையை செய்வ அப்படின்னு கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அவங்க கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து தனாவுக்கு தெரிய வருது. தனாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. மாயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி இக்கட்டான ஒரு நிலைமையில வந்து மாயா வந்து ஜானகியும் கதிரையும் அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க. ஜானகி வந்து நகையை எடுத்துட்டு கொண்டுட்டு போய் இந்த 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணத்தை யார் வந்து எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வாங்கிடுவாங்களா. அதே மாதிரிக்கு ராகவ பண்ணின தப்புக்கு கதிரை மாட்ட வச்சிருக்கிறாங்க. இதனால கதிர் வந்து அந்த விஷயத்துல இருந்து எப்படி வந்து மாயா காப்பாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.